தேசிய தைப்பொங்கல் விழா பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. யாழ் வீரசிங்க மண்டபத்தில் தேசிய பொங்கல் விழா இடம்பெற்றது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன், மீள்குடியேற்ற புனர்வாழ்வு மற்றும் இந்து மத விவகார அமைச்சர் டி எம் சுவாமிநாதன், சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன், சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சர் சாகல ரத்நாயக்கு உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். அத்துடன் பிரித்தானிய வெளிவிவகார நடவடிக்கைகள் மற்றும் பொதுநலவாய விவகாரங்களுக்கான ராஜாங்க செயலாளர் ஹியூகோ ஸ்வேர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தமை விசேட அம்சமாகும். இன்றைய நிலையை நாம் எடுத்து பார்த்தால் எமது வடமாகாணம் அதன் அவலங்களிலும் ஆற்றாமைகளிலும் இருந்து இன்னும் மீளவில்லை. அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படவில்லை, பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை, தனியார் காணிகளும் மக்கள் நலம் சார்ந்த கட்டிடங்களும் விடுவிக்கப்படவில்லை, காணாமற் போனோர் விவரங்களை அவர்களின் சுற்றத்தார் இன்னமும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள், முன்னாள் போராளிகள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப இன்னமும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை, ராணுவ பிரசன்னம் குறைக்கப்படவில்லை, மாகாணத்தின் அலுவல்களில் மத்திய அரசாங்கத்தின் தலையீடு குறைந்தபாடில்லை, போரினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரங்கள் வழங்கப்படவில்லை, மீனவர்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை, விதவைகளின் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தப்படவில்லை. இவ்வாறு போரினால் பாதிக்கப்பட்ட எமது மக்களின் அவல நிலையை பட்டியலிட்டு கூறிக்கொண்டே போக முடியும். எம்மால் பதவிக்கு கொண்டு வரப்பட்ட இந்த அரசாங்கம் ஜனநாயக சூழலை ஏற்படுத்தியுள்ளது என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. எனினும் 3 விடயங்கள் இன்று மிக முக்கிய நிலையை பெற்றுள்ளன. ஒற்றையாட்சி அரசியல் யாப்பில் மாற்றம் ஏற்படுத்தல், தமிழ் மக்களின் பிரச்சனையை ஐக்கிய நாடுகள் உரிமை சாசனங்களின் அடிப்படையில் நிரந்தரமாக தீர்த்து வைத்தல், போர்க்குற்ற விசாரணைகளை 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத ஐக்கிய நாடுகள் இணைந்த பிரேரணையின் அடிப்படையில் முறையாக நடத்திவிட்டு நீதியை பெற்றுக் கொடுத்தல் ஆகியவையே அவை. இவற்றை ஏற்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவது எனக்கு தெரிந்ததே. ஆனால் எவ்வாறான அரசியல் மாற்றம் நடைபெறும், எவ்வாறான தீர்வு எமக்கு கிடைக்கும், போர்க்குற்றங்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் நீதியை பெறுவார்களா என்பதில் எமக்கு மயக்க நிலையே இருந்து வருகின்றது. தென்னாப்பிரிக்காவில் இப்பேற்பட்ட பிரச்சனைகள் தீர்க்க வேண்டி இருந்த போது அவற்றை அரசியல் ரீதியாக தீர்த்துவிட்டுத்தான் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை அமைத்தார்கள். எமது மக்களில் பெரும்பான்மையினர் தைப்பொங்கல் நாளில் விழா கொண்டாடும் மனோநிலையில் இல்லை என்பதுதான் யதார்த்தம். எடுக்கக்கூடிய பல நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியவர்கள் எடுக்காது இருப்பதால் இந்த மனோநிலைக்குள் நாங்கள் அமிழ்ந்து உழன்று கொண்டிருக்கின்றோம். என்னை போல் கொழும்பில் பிறந்து வாழ்ந்துவிட்டு இங்கு வந்து சாதாரண மக்களுடன் தொடர்பு கொண்டிருக்கும் போதுதான் அவர்களின் அவலங்கள், ஆற்றாமைகள், சிந்தனைகள், சினங்கள் யாவையும் புரிவன. எனக்கு சிங்கள மக்களுடன் எந்தவித எதிர்ப்போ கோபமோ இல்லை. ஆனால் தமிழ் மக்களின் அடிப்படை உரித்துக்களை, அவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய அரசியல்வாதிகள் முன்வராவிட்டால் அதனை சுட்டிக்காட்டாது என்னால் இருக்க முடியாது. 67 வருடங்களாக நாங்கள் எமது மக்களின் உரிமைகளை புறக்கணித்து வந்துள்ளோம். பேச்சுவார்த்தை, உடன்படிக்கை ஆகியவற்றில் தருவதாக கூறியவை எவையும் இன்னமும் தந்தபாடில்லை. தந்திருந்தாலும் அவை நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. இதனை கூறினால் தெற்கில் உள்ள சிலர் என்னை தூற்றுவார்கள். எமது பாச்சோரை விட பொங்கல் ருசியாக இருக்கும் என்பதை நான் கூறியே ஆக வேண்டும். பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தற்போது காலாவதியானதொன்றாகும். அதனை நீக்க வேண்டும். எதிர்காலத்தில் சர்வதேச ரீதியில் பயங்கரவாத பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி ஏற்படலாம். இலங்கையில் அவ்வாறான நிலை காணப்பட மாட்டாது. ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ள சட்டத்துக்கு அமைவான சட்டம் ஒன்றை முன்வைப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம். இந்த வருட நடுப்பகுதியில் அதற்கான நடவடிக்கைகள் பூர்த்தி செய்யப்படும். காணாமல் போனவர்கள் மற்றும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பில் எங்களது பட்டியலில் பெயர்கள் இல்லாது போனால் அவர்களில் அதிகளவிலானோர் தற்போது உயிருடன் இல்லை என்றே கருத வேண்டியுள்ளது. எனினும் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பது எனக்கு தெரியாது. இலங்கையில் உள்ள சட்டப்பூர்வமான ராணுவத்தினரே தற்போது யாழ்ப்பாணத்தில் உள்ளனர். ஆயுதம் ஏந்தியவர்கள் இங்கிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இங்குள்ளவர்களின் எண்ணிக்கை தொடர்பில் நான் ராணுவ தளபதிகளுடன் கலந்துரையாடியுள்ளேன். இந்த பிரதேசம் அபிவிருத்தி அடையும் போது ராணுவத்தினரை வேறு இடங்களின் தேவைகளுக்கு ஏற்ப நகர்த்த முடியும் என அவர்கள் கூறினர். இன்று 1 வருட காலமாக இந்து மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் செய்து கொண்டுதான் வருகின்றோம். பல துறைகளிலும் எங்களுடைய அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு ஒரு விருட்சிகத்தை கொடுத்திருக்கின்றன. இன்று
3000 ஏக்கருக்கு மேல் வேண்டிய இடங்களை நாங்கள் தமிழ் மக்களுக்கு திருப்பிக் கொடுத்திருக்கின்றோம். இன்னும் பல காணிகளை இன்னும் 6 மாதங்களுக்குள் கிடைக்கும் என்பதையும் நான் உறுதியாக கூற விரும்புகின்றேன். அதற்கு ஏற்ற விதத்திலே மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுப்பது எங்களுடைய கடமை. மற்றும் அரசியல் கைதிகள் விடயத்தில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. எனினும் அதற்கு இடைஞ்சலிலே சில இடைஞ்சல்கள் இருக்கின்றன. நாங்கள் வழக்குகளை கொண்டு வரும் பொழுது அவர்களுடைய வழக்கறிஞர்கள் வந்து கூறுகின்றார்கள், அவர்களை அந்த விடயத்திலே கைதிகள் குடற்காரணம் பண்ண எங்களுக்கு இடமில்லை, அதற்கு செய்வதற்கு நாங்கள் இணைப்பில்லை என்று. யுத்தம் முடிவடைந்து 6 வருடங்கள் நிறைவடைந்து விட்ட போதிலும் இன்னமும் மக்கள் முன்னைய நிலைக்கு திரும்பவில்லை. மக்களின் காணிகள் அதி உயர் பாதுகாப்பு வலயங்கள் என்ற பெயரில் சுவீகரிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு சுவீகரிக்கப்பட்டுள்ள மக்களின் காணிகள் மீளவும் கையளிக்கப்பட வேண்டும். இந்த பகுதியில் வாழ்ந்து வந்த மக்கள் மீள குடியேற முடியாத நிலையில் தொடர்ந்தும் அகதிகளாக தங்கியுள்ளனர். இவர்கள் அனைவரும் மீள குடியேற்றப்பட வேண்டும். வெலிகாமம் வடக்கு மக்கள் கடந்த 3 தசாப்த காலமாக இடம்பெயர்ந்த நிலையில் நலன்புரி முகாம்களிலும் உறவினர் நண்பர்கள் வீடுகளிலும் தங்கியுள்ளனர். மக்களின் காணிகளை விடுவிக்கும் செயற்பாட்டிலும் அவர்களை மீள குடியேற்றும் விடயத்திலும் துரித போக்கு காண்பிக்கப்பட வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. This is a time for new beginnings. புதிய ஆரம்பங்களுக்கு இதுவே நேரம். சமாதானத்திற்கான புதிய சகாப்தமே இது. தற்போது தாம் அச்சமின்றி வாழ்வதாக நான் இங்கு சந்தித்த பலர் தெரிவிக்கின்றனர். ஊடகங்களும் தற்போது சுதந்திரமாக செயற்படுகின்றன. நாட்டில் உள்ள நிறுவனங்கள் தற்போது சுதந்திரமாக செயற்படுவதால் அரசாங்கம் மேலும் வலுப்பெறும். இதுவே ஜனநாயக மற்றும் பொறுப்புடைமை கொண்ட அரசாங்கம் ஒன்றிற்கு வழிவகுக்கும். நீண்ட காலம் நீடிக்கக்கூடிய நல்லிணக்கம் ஒன்று தற்போது எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. யுத்தத்தின் பின்னர் இலங்கைக்குள் சிறந்த ஒரு எதிர்காலம் ஒன்றும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. உங்களின் எதிர்காலத்தை நீங்களே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதே இலங்கையர்களான உங்களுக்கு நான் வழங்கும் தகவலாகும். பிரித்தானிய அரசாங்கம் மற்றும் மக்கள் உங்களுக்கு இயன்ற அளவு தமது ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தயாராக உள்ளனர். Anei barakum inia